அடுத்த வருஷம் அதாவது 2022ல புது ப்ராஜெக்ட் கட்ட வராங்களே, இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் எல்லாமே வந்து விலை குறைவா வருமா இல்ல வீடு விலை கூட வருமா அப்படின்ற கேள்வி உங்கள நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விலை கூட தாங்க வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துல கட்ட போறாங்கன்னா ஒரு நிலம் தேவை. இந்த நிலம் வந்து வருஷம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பிரைஸ்லாம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. சோ அதனால அது நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாளையும் ஒரு காரணம் தான் உங்களோட வீடு பிரைஸ் கூட கிடைக்கிறதுக்கு. அண்ட் ரெண்டாவது என்னன்னா ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கான பொருட்களோட விலைலாம் வந்து 6 மாசத்துக்கு ஒரு வீட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. சோ அதனால அதுவும் ஒரு காரணம் தான் உங்களோட ப்ராப்பர்ட்டி பிரைஸ் விலை கூட வரதுக்கான வாய்ப்பு. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா லேபர் ஃபீ. இன்னைக்கு வந்து ஒரு வீடை வந்து கட்டுறதுக்கு வேலை ஆளுகள் நமக்கு தேவையில்லை. சோ அந்த வேலை ஆளுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல மாதிரி 15-20 கொடுத்த வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க. சோ இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து கூட வந்துருச்சு ஒரு ஆள் சேலரி கொடுக்கறதுக்கு. சோ இதுவும் ஒரு காரணம் தான் ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வேலை ஏறுறதுக்கு. சோ இந்த காஸ்டிங் எல்லாமே எங்க சேர்ப்பாங்க அப்படின்னா டெவலப்பர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி பிரைஸ்ல சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அவங்களும் இருக்காங்க. சோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிரைஸ் இந்த வருஷம் கூட வருமா குறை வருமா அப்படின்னா புதுசா கட்ட போற ப்ராஜெக்டோட பிரைஸ் ஸ்லைட்லி விலை கூட கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி வந்து உங்களை சுத்தியும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை உடனடியாவே அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. நல்லதையும் நினைப்போம், நல்லதையும் நடக்கட்டும். பாய்.